தமிழ் அமுது நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு ஸ்ரீ நாராயணீயத்திலே தசகம் 50 வத்சாசுரனின் வதமும் பகாசுரனின் வதமும், 2 வதங்கள் இன்றைக்கு பார்ப்போம். சொல்கிறார் நாராயண பட்டத்திரி. தேவனே, இலக்கியமின் தலைவனே, கண்களுக்கு குளிர்ச்சியளிக்கும் திருமேனியின் ஒளியோடு விளங்கிடுமான் நீ கன்றுகளை மேய்க்க விருப்பம் கொண்டாய். ஆதலால் கொம்பு, புல்லாங்குழல், பிரம்பு ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு இடைச்சிறுவர்கள் மற்றும் பலராமனோடு வண்டுகள் திரிந்து மனதை கவர்ந்த பிருந்தாவனத்தில் சுற்றித் திரிந்தாய். இலக்கியமின் தலைவனே, உன் திருவடிகள் உலகங்களை காத்தவை. இலக்கியமின் தாமரை மலர் போன்ற கைகளால் வருடப்பட்டவை. அத்தகைய தூய்மையான திருவடிகளை பிருந்தாவனத்தை எடுத்து வைத்த பொழுது மரம், கொடி, நீர், நிலம், மலை, வயல் முதலியவற்று எவைதான் மேன்மை நிறைந்ததாய் விளங்கவில்லை. எல்லோரும் மேன்மை நிறைந்ததாய் விளங்கியது. பிருந்தாவனத்தில் நடுப்பகுதி பசுமையான புற்களோடு கூடி விளங்கியது. காற்றினால் குளிர்ந்த யமுனையின் அகன்ற கரையிலும் கோவர்த்தன மலையின் உச்சியிலும் நீ இனிமையாக புல்லாங்குழலை ஊதிக்கொண்டு கன்றுகளை மேய்த்தாய். இவ்வாறு நாட்கள் நகரில் ஒரு நாள் கன்றுகளின் நடுவில் கன்றின் வடிவம் கொண்ட அசுரன் ஒருவனை கண்டாய். அந்த அசுரன் விரைவாக வாளை ஆட்டிக்கொண்டு சுற்றித் திரிந்தான். தன் கழுத்தை சிறிது திருப்பிக் கொண்டு தீங்கு புரியத்தக்க நேரத்தை எதிர்நோக்கி கொண்டதை கவனித்தாய். அவனுடைய பார்வை உற்று நோக்கி அவனுடைய கால்களை பிடித்து கொண்டு விரைவாக பலமுறை சுற்றி உயிர் இழக்கச் செய்தாய். பிறகு பெரிய மரம் ஒன்றின் மீது அந்த உடலை தூக்கி எறிந்தாய். அரியே, பிறவிலேயே குடிவின அந்த அசுரனின் உயிரற்ற பெரிய உடல் காட்டில் இருந்த மரங்கள் மீது விழுந்து அந்த மரங்கள் பொடி பொடியாயின. கானகமே உருப்படுது. அப்பொழுது ஆகாயத்தில் கூடிய தேவர்கள் மகிழ்ச்சியினால் உன் சிரசில் மலர்களை குடித்தார்கள். அப்பொழுது இடைச்செறியல் நறுமணம் மிகுந்த மலர்களை குவியலை உன் தலை மீது எங்கிருந்து விழுகின்றது என்று கேட்டார்கள். அதற்கு நீ, அசுரனை எறிந்தால் மரங்களின் கூட்டத்திலிருந்து மலர்களின் குவியல் வந்து மேலே விரைந்து சென்றது என்று அப்பொழுது கூறினாய். அப்பொழுது மெதுவாக கீழே விழுகின்ற என்று நினைக்கின்றேன் என்று சாதுரித்தால் விளையாட்டாக விடை கொடுத்தாய். பின் வெப்பம் மிகுந்த ஒரு நாள் நீ மற்றவர்கள் யமுனை ஆற்றில் நீர் வருகை சென்றீர்கள். ஆதி காலத்தில் மலைகள் ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு பறந்து செல்லும் தன்மையுடையதாக இருந்தது. பறக்கும் அந்த சிறைகளை இந்திரன் வெட்டினார். அப்படி செய்யும்போது மறந்துவிடப்பட்ட மற்றொரு கைலாய மலைபோல் ஒழுங்கி தன் இறக்கைகளை அசைத்து கொண்டு கொக்கு வடிவில் இருக்கும் பகன் என்ற அசுரனை கண்டாய். இடைச்சிறுவர்கள் நீரை குடித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அசுரன் உன்னை விழுங்கிவிட்டான். ஆனால் நெருப்பை விழுங்கின மாதிரி உன்னை விரைவிலேயே உமிழ்ந்தும் விட்டான். பின் அவன் அழகின் நுனியால் உன்னை கிழிக்க வந்தான். அதனால் நீ தீவரை கொண்டதில் பெயர் பெற்ற நீ கீழும் மேலுமாக இருந்த அழகுகளை பிரித்தபடி அவனை பிளந்து அழித்தாய். அந்த பகாசுரன் முதலில் இருந்த தன் உடல் பிறந்தவளான பூதனையை விரைவாக சென்று காண்பதற்காக அல்லது முடிவில் சென்று தம்பியான அகாசுரனை எதிர்பார்ப்பதற்காக யமனின் உலகத்தை அடைந்தான். அப்போது தேவர்கள் மீது மலர்களை குவியலை இறைக்க நீயும் பிருந்தாவனத்தில் இந்த வீட்டிற்கு திரும்பினாய். குருவாயில் புகழ்பெற்று வாழ்பவனே, சௌரியே, தொலைவில் இருந்திருக்கும் போதே உன் புல்லாங்குழலின் இனிய நாதத்தை கேட்டு அருகில் ஒருங்கி வந்த உன்னை மகிழ்ச்சியோடு காணும் கோல்வீர்களுக்கும் அப்படி யசோதைக்கும் நந்தகோவனுக்கும் பெருமகிழ்ச்சியை தந்து நீ என் நோய்களை தீர்க்க அகற்ற உதவ வேண்டும் என்று நாராயண பட்டத்திரி இந்த நாராயண பகவானை வேண்டுகிறார். நாமும் வேண்டுகிறோம். குறிப்பாக நானும் வேண்டுகிறேன். அடுத்த தசகம் 51 அகாசுரனின் வதமும் வன விருந்தும். ஈசனை ஒரு நாள் நீ இடைச்சிறுகளோடு காட்டில் விருந்தொன்ன முடிவு செய்தாய். அதனால் விடியற்காலை பல கன்றுகளின் கூட்டங்கள் சூழ ஊறுகுழலோடு கூடிய கட்டுச்சோட்டினை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு கிளம்பி சென்றாய். அவ்வாறு கிளம்பி செல்லும் பொழுது 3 உலகங்களையும் தூய்மையாக்கும் திருவடி தாமரை மலர்ந்திருந்தும் தூசி கிளம்பியது. அதை முனி சிரேஷ்டர்கள் தங்கள் மைசிலிருக்க உடலால் பூசிக்கொண்டு தரிசனத்தை உற்சாகமாக கொண்டாடினார்கள். பின் வியப்படைந்த இப்போவே நீ சிறுவர்களோடு பசும்பொருட்கள் நிறைந்த பகுதியில் கன்றுகளை மேய்த்து கொண்டிருக்க அங்காரகன் என்ற அசுரன் அச்சத்தை விளைவிக்கக்கூடிய மலை பாம்பின் உருவத்தோடு உனக்கு தீங்கு செய்ய அளித்த திடீரென்று வழியை மறித்தான்.
நீ சிறிது தொலைவில் இருந்தபடி காற்றில் விளையாட விரும்பிய சிறுவர்கள் பெருமலைக்கு ஒப்பான மலைப்பாம்பின் உடலை ஒரு மலை என்றும் அதன் நீண்ட அகன்ற வாயை குகை என்றும் எண்ணி அந்த அசுரனின் வாய்க்குள் புகுந்து விட்டார்கள். பிரபு, இடையர்கள் அறிவு குன்றி மதிய இனத்தால் கன்றுகளோடு அந்த மலைப்பாம்பின் வயிற்றில் நுழையும் போதே அவர்கள் உடல் வெந்தவர்க்கு ஆளானார்கள். உன்னை என்று ஒருவனை அடைக்கலும் புகாத உன் நண்பர்களை காக்க நீயும் பாம்புடைய வாயினில் புகுந்தாய். பாம்புடைய கழுத்தின் நடுவில் நீ உன் திருமேனியை பெரிதாக வளர்த்து அதன் மூச்சு காற்று வெளிவிடாதபடி தடுத்து விட்டாய். அதனால் அந்த அந்த மலை கழுத்தை பிளந்து இடையர்களையும் அந்த கன்றுகளையும் விடுவித்து கொண்டு வெளியே வந்தாய். அந்த அகாசுரனிடமிருந்து பெரியதொரு ஒளிப்பிழம்பு வெளிவந்து உன் திருவடிகளை அடைவதற்காக சிறிது வானில் காத்திருந்து நீ வெளிவந்ததும் அது உன் இடத்தில் ஒன்றியது. என்னே வென்றே. அப்போது ஆயத்தில் தேவர்கள் ஆடிப்பாடி மகிழ்ந்தார்கள். பிறகு உன் மாயினால் உயிருள்ள கன்றுகளின் உருவத்தையும் இடையர்களின் வடிவத்தையும் கொண்ட நீயே உயிரற்ற அதிலிருந்த பாத்திரம், புல்லாங்குழல், கொம்பு, வாத்தியம் முதலியவற்றின் வடிவினை ஏற்று முன்போலவே காடுகள் நீண்ட நேரம் பலவாறு விளையாடினாய். பின் மாலை பொழுது கோவிலத்துக்கு திரும்பி வந்தாய். கன்றுகளாகவும் சிறுவர்களாகவும் உருவெடுத்து நீயே உரி, கொம்பு, வாத்தியம் முதலியவற்றையும் வடிவமைத்து உன் உருவத்தை எடுத்து தாங்களே தூக்கி கொண்டு எடுத்துக்கொள்ளும் ஆயர்பாடிக்கு சென்றாய். அப்பொழுது இடைச்சிறுவர்கள் தாய்மார்கள் கன்றுகளின் தாய் பசுக்கள் எப்பொழுதும் இல்லாத மிகுந்த மகிழ்ச்சியோடு உன்னை வரவேற்றனர். ஏதோ ஒரு ஜீவனை தன் மகனாக பெற்று இவன் என் உயிர் என்று அவர் மீது அபிமானம் கொண்டு அளவர்ந்த பாசத்தை அவர் மீது வைக்கும்போது ஒவ்வொரு ஜீவனிலும் ஆன்மாவாக நிற்கும் உன்னையே பிள்ளையாகவும் கன்றாக அடைந்த ஆயர்குல கோபியர்கள் ஆநேரிகளும் தம்மை அறியாமலே ஆனந்தம் கொண்டதில் எவ்விதமான விந்தையும் இல்லை. இவ்வாறு பல்வேறு வடிவத்தில் இருக்கும் ஆயர்பாடிகள் கோபகடங்கள் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சி பொங்க உன்னை சீராட்டினார்கள். உன் தலைவனான பலராமன் கூட உன்னை அந்த ஆண்டின் முடிவில் தான் அறிந்தார். நீங்கள் இருவரும் ஒரே பிரம்மத்தின் வடிவினரே. ஆயினும் உங்கள் இருவருக்கும் இடையே விசேஷமான வேறுபாடு காணப்பட்டது. பிரம்மதேவன் ஆண்டின் முடிவில் புதிய கன்றுகளையும் புதிய இடையர்களையும் தான் ஒடித்திருந்த பழைய இடையர்களையும் பார்த்தான். புதியன எவை பழையன எவை என்று பகுத்தறிய முடியாமல் மயக்கத்தை அடைந்தான். அவனுடைய மயக்கத்தை போக்க எண்ணி அப்போதே புதிய கன்றுகளையும் இடையர்களையும் புது உருவங்கள் ஒவ்வொன்றையும் கிரீடம், தோல்வளையும் முதலிய அணிகளை அணிந்து 4 கைகள் நீருண்ட மேகம் போன்ற நிறத்துடன் உன்னுடைய சுவாபமாகவே அவருக்கு காட்சியளித்தாய். மேலும் அவர்கள் இலக்கியமையால் சீராட்டப்பட்ட அவயங்களை பெற்றிருந்தார்கள். பாம்புகளின் அரசனான ஆதிசேஷன் மீது படுத்துக்கொண்டு யோகனத்தில் ஆழ்ந்திருக்கும் வடகாதி முனிவர்களால் வழங்கப்பட்ட பிரம்மதேவன் உன் வடிவத்தை அவர்களிடம் கண்டான். பிரம்மதேவன் எண்ணற்ற நாராயண வடிவங்களை கண்டான். எனவே எல்லா இடங்களிலும் உன்னை பணியாளனாக பார்த்து அந்த மாயையில் மனம் மூழ்கி அவற்றில் அறிவினை இழந்தான். அப்போது நீ அனைத்து வடிவங்களையும் உன்னில் அடக்கி நீ ஒருவனாகவே கையில் பாதி சோற்று உருண்டையோடு அவன் முன் தோன்றினாய். இதுவே அதன் பின் செருக்கழிந்த பிரம்மதேவன் உலகின் தலைவனான உன்னை அடிக்கடி வணங்கி துதித்துவிட்டு தண்ணி இருப்பிடமான சத்தியலோகத்துக்கு சென்றான். பிறகு மிகுந்த மகிழ்ச்சியுற்ற கன்றுகளோடும் சிறுவர்களோடும் பழையபடி நீ வீட்டிற்கு சென்றாய். குருவாயூரனுடைய தலைவனே, அத்தகைய நீ என்னை பின்னிலிருந்து காத்தருள வேண்டும் என்று வேண்டுகிறார் நாராயண பட்டத்திரி. நாமும் அதேபோல் நடக்க முடியாமல் நிற்க முடியாமல் இருக்கின்ற நான் இந்த நாராயண பரம பக்தனாக வேண்டிக் கொள்கிறேன். எனக்கும் நல்ல ஒரு உடல் நலத்தை கொடுத்து நடக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று அந்த நாராயணனிடம் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பணிந்து வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு தசகம் 53. வணக்கம்.